Hi, welcome to Priya's Healthy Samayal. Priya's Healthy Samayal subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுறது உங்களுக்கு notification-ல வரும். இன்னைக்கு நம்ம செய்ய போறது பால் கொல்கட்டை. பால் கொல்கட்டை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இட்லி அரிசியை வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு இதை மிக்ஸிலயோ கிரைண்டர்லயோ ரொம்ப தண்ணி ஊத்தாம திக்கா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது லைட்டாக மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம லைட்டாக பரட்டி விட்டோம் அப்படின்னா இது மாவு வந்து கொஞ்சம் இலகலாக இருந்தாலும் கொஞ்சம் திக்காகிடும். இதே நான் வந்து உப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னு கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. லைட்டாக சூடு இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ரொம்ப கெட்டியாகவும் ஆக வேணாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 400 கிராம் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி கொதிக்கிறப்ப ஆட் பண்ணணும் வெல்லத்தை. இது வெல்லம் வந்து நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு பாகு மாதிரி, பாகுனா நல்லா கம்பி பதம் அந்த மாதிரிலாம் பதம்லாம் கிடையாது. இது வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து அந்த பச்சை வாடை போகணும். போகிறப்ப கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம முறுக்கு புளிகிறோம் இல்லையா அச்சு, அந்த அச்சில் வந்துட்டு இந்த மாவை வச்சு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா எல்லா மாவையும் கொஞ்சம் புழிஞ்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு புழிஞ்சிங்கன்னா நல்லா கொதித்து அது வெந்தோடனே கொஞ்சம் மேலே வரும் எல்லாமே. இந்த மாதிரி எல்லாம் மேலே கொதிக்கிறப்ப மேலே எல்லாம் எழும்பி வரும். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுடலாம். இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் மேலே எலும்பி வந்துடும். நல்லா கொதிக்கணும். இது வந்துட்டு நல்லா இதிலே பாயில் ஆகிடும். நல்லா கொதித்து இதுவே திக்காகிடும். நீங்கள் எதுவும் மாவெல்லாம் எதுவும் கரைச்சி இதில் ஊற்ற வேண்டாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம ஒரு முடி அளவுக்கு தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இதில் வந்து ஆட் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இது வந்து திக்காகிடும். அவ்வளோதாங்க, இது திக்காயிடுச்சு. பால் கொல்கட்டை ரெடி. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரிசியும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.